இன்றைய முக்கிய செய்திகள். லஞ்சம் ஊழலுக்கு இடமில்லை, பதவியேற்றதும் அதிரடி காட்டிய புதிய அமைச்சர் டி.கே. பிரபு. தொண்டர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை. லஞ்சம் ஊழலுக்கு தடை. தமிழக அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் சிவகங்கையில் அதிரடி முழக்கமிட்ட அமைச்சர் டி.கே. பிரபு. தொண்டர்களுக்கு கண்டிப்பான எச்சரிக்கை. பதவியை பயன்படுத்தி அதிகாரிகளையோ அல்லது பொதுமக்களையோ அச்சுறுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திட்டவட்டமாக அறிவிப்பு. காரைக்குடியில் பிரமாண்ட வரவேற்பு. மாவட்ட எல்லையில் புதிய அமைச்சருக்கு திரண்ட தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள். மாவட்ட ஆட்சியர் நேரில் வாழ்த்து. மாவட்ட எல்லையில் வரவேற்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழக அமைச்சரவையில் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட டி.கே. பிரபு அவர்கள் முதல் முறையாக தனது சொந்த மாவட்டமான சிவகங்கைக்கு வருகை தந்தார். மாவட்ட எல்லையான காரைக்குடி பகுதிக்கு வருகை தந்த அமைச்சருக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு வந்து உற்சாகம் மற்றும் பிரமாண்ட வரவேற்பை அளித்தனர். குறிப்பாக சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி அவர்கள் அமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்து அரசு முறைப்படி தனது சிறப்பான வரவேற்பை தெரிவித்தார். இது மட்டுமின்றி காரைக்குடி பகுதியில் திரண்டிருந்த திருநங்கைகள் அமைச்சருக்கு திருஷ்டி கழித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொண்டர்களின் பட்டாசு மற்றும் மேலதாள முழக்கங்களுடன் காரைக்குடி நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. இந்த பிரமாண்ட வரவேற்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் உரையாற்றினார். அப்பொழுது அவர் பேசிய அரசியல் அதிரடி கருத்துக்கள் பெரும் விவாதம் பொருளாக மாறியுள்ளன. அமைச்சர் தனது உரையில் குறிப்பிட்டதாவது: இந்த ஆட்சி மக்கள் நமக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை. நமக்கு பதவி கிடைத்துவிட்டது, நாம் ஆளுங்கட்சியாகிவிட்டோம் என்று யாரும் தங்களது எல்லையை மீறி ஆடக்கூடாது. முதல்வர் நமக்கு கொடுத்துள்ள இந்த வாய்ப்பை மக்களுக்கு சேவை செய்ய மட்டுமே பயன்படுத்த வேண்டும். என் வாழ்நாளில் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், எந்தவித ஊழலிலும் ஈடுபட மாட்டேன், கமிஷன் கலாச்சாரத்திற்கு இங்கு இடமே இல்லை என்று மிக ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மக்களின் முன்னேற்றத்திற்காக மட்டுமே உழைக்கப் போவதாக அவர் உறுதியளித்துள்ளார். தொண்டர்களுக்கு விடுக்கப்பட்ட இறுதி எச்சரிக்கை. அமைச்சர் டி.கே. பிரபு அவர்களின் பேச்சில் மிக முக்கிய அம்சமாக பார்க்கப்படுவது அவர் தனது சொந்த கட்சி தொண்டர்களுக்கும் உறவினர்களுக்கும் விடுத்த அதிரடி எச்சரிக்கை தான். அவர் பேசுகையில் என்னுடைய நட்பு வட்டாரத்தையோ உறவினர்களையோ அல்லது கட்சி பதவியையோ பயன்படுத்தி அரசு அதிகாரிக்கோ அரசு ஊழியர்களுக்கோ அல்லது சாமானிய பொதுமக்களுக்கோ யாராவது தொந்தரவு கொடுத்தால் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். எனது பெயரை பயன்படுத்தி தவறு செய்ய நினைத்தால் என்னுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் என்று மிக கடுமையான தொனியில் எச்சரித்துள்ளார். அமைச்சரின் இந்த நேர்மையான மற்றும் கண்டிப்பான பேச்சு அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பதவியேற்ற முதல் நாளிலே லஞ்ச ஊழலுக்கு எதிராகவும் அதிகார துஷ்பிரயோகத்துக்கு எதிராகவும் குரல் கொடுத்துள்ள புதிய அமைச்சர் டி.கே. பிரபுவின் இந்த அதிரடி நடவடிக்கைகள் சிவகங்கை மாவட்டத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நடைபெறுகிறது. ஜாய்ஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.